அதிசயம் புரிவோம். நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாவங்கள் என் சுமைகள் என் பாவங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே. என் மேல்வரே மீட்டவரே. என் மேல்வரே. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா
அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஒரு நாளை குறித்து நமக்கு நன்றி கூறுகின்றோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்றதை நாம் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் ஆற்றலையும் தர இருக்கின்றார். பிரியமானவர்களே, நம்மளுடைய தேவைகளை நம் ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். நம்மளுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாத்தையும் இறைவன் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம் பாவக்கரையோடு இந்த மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த பாவக்கரையிலிருந்து அப்புறப்படுத்தி புனிதமான இதயத்தை நம் ஆண்டவர் நமக்கு தருவார் என்று நம்பிக்கை விசுவாசத்துடன் நாம் வந்திருக்கின்றோம். இந்த வேளையிலே இறைவனை பார்த்து கேட்போம். ஆண்டவரே, உம் பக்கத்தில் அமரவிருக்க எங்களுக்கு வரத்தை தாரும். நாம் உங்கள் பாவத்திலிருந்து விழுந்திருக்கிறேன். அந்த பாவத்திலிருந்து மீண்டு ஒரு புதிய வாழ்வை எனக்கு தாரும் ஆண்டவரே. நான் உம்முடைய பிள்ளையாக இருக்கின்றேன். எனக்கு ஒரு வரத்தை தாரும் ஆண்டவரே. எத்தனையோ தேவைகளுக்காக நாம் வந்திருக்கின்றோம். இறைவனை பார்த்து நாம் கேட்போம். இறைவா, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தாரும் ஆண்டவரே. எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வேதனையிலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே. புது மனுஷனாக மாறுவதற்கு வரத்தை தாரும் ஆண்டவரே. தூயாவின் அருளை நாங்கள் பெறுவதற்கு எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய இதயத்தை தூய்மையாக்கும் ஆண்டவரே சொல்லி நாம் ஜெபிப்போம். உருக்கமாக ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விசுவாசத்துடன் ஜெபிப்போம். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அருளையும் ஆற்றலையும் தருவார். அந்த ஒரு நம்பிக்கையை விசுவாசத்தை ஆழப்படுத்திக் கொள்வோம். நாம் கரைப்படைந்து இருக்கின்றோம், குற்றத்தோடு இருக்கின்றோம், ஒரு குற்ற மனப்பான்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதிலிருந்து அப்புறப்படுத்தி ஒரு தூய வாழ்க்கை வாழ எனக்கு ஒரு வரத்தை தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். நம்மளுடைய பல்வேறு தேவைகளுக்காக வந்திருக்கின்றோம். நம்ம அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு அந்த தேவையை நிறைவேற்றி தருவார் என்று ஒரு 2 நிமிடம் கண்களை மூடி உருக்கமாக நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு நான் ஜெபிப்போம். உங்களுடைய விசுவாசம் கேட்கப்படும் என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உங்களுடைய விசுவாசத்தோடு நாம் வீடு திரும்பும் பொழுது அந்த ஒரு காரியம் நிறைவேற வேண்டும். அதுக்காக நாம் ஜெபிப்போம். ஒரு காரியத்துக்காக ஜெபிப்போம். அந்த ஒரு காரியம் நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அது நிறைவேறும். 2 நிமிடம் கண்களை மூடி இறைவனை பார்த்து நாம் ஜெபிப்போம். மகிமையோடு
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றை மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாது அனுபவிக்க அருள் புரியுமாறும் உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மனநோயில் நான் மூழ்கி மழிகின்ற பொழுதெங்கு, மனநோயில் நான் மூழ்கி மழிகின்ற பொழுதெங்கு குணமாக்க வருவாயப்பா, என்னை குணராக்கி அருள்வாயப்பா. தமிழாழ்வும் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே குருவானவா. ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை, தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு அவரே மீட்பு தரும் பாதுகாப்பு,
ஆண்டவரே, மக்களுக்கு விடுதலை அளித்தருளும். உமது உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும். என்றென்றும் அவர்களை ஆண்டு நடத்தியருளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பராக. இயேசுவின் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே, தொடக்க கால கிறிஸ்தவர்கள் சவாலான வாழ்வை ஏற்று வாழ்ந்தார்கள். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை சூழ்நிலை ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தது. அந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையாக வாழ்ந்தார்கள். ஆனால் புனிதமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். நாமும் அந்த புனிதமான வாழ்க்கை வாழ்வதற்காக புனித அந்தோனியாரை போல நாமும் வாழ்வோம். அந்த புனிதமான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மளுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எதெல்லாம் தடையாக இருக்கின்றதோ அதெல்லாம் இறைவனை ஒப்புக் கொடுத்து நாம் அன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் நான் பாவம் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆனால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வாழ்கின்ற அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் இத்திருப்பலியானது ரஃபேல் ராஜேஷ் பிறந்தநாள் நன்றியாகவும், ஜானிஸ் உடல் நலம் தொழில் பெருக வேண்டியும், பையன் தியோஃபிலஸ் ரெட்வின் பிறந்ததற்கு நன்றி பலியாகவும், மேலும் படிப்பில் உடல்நலம் வேண்டியும், கிறிஸ்டி ஃபேமிலா கிறிஸ்டோஃபர் 25ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றியாகவும், ரேச்சல் ரெய்மண்ட் உடல் உள்ள சுகம் வேண்டியும், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், பிரபு, பிரியா, ரோஹித், சஞ்சனா, ரியா குடும்ப நன்றி பலியாகவும், சாந்தி, வினோத், வருண் பால், ஆனி குடும்ப நன்றியாகவும், பிரேமா நன்றியாகவும் மற்றும் பிரிட்டோ அவர்களின் ஆண்மையிலை பாட்சிக்காகவும், எட்வின் ரோசி இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், காணாமல் போன பொருள் கிடைத்ததுக்கு நன்றியாகவும், குடும்பத்திற்கு இறையாசிர் வேண்டியும், பிள்ளைகள் கல்வி, ஞானம், இறைபக்தியில் சிறந்து விளங்கவும்,
குடும்பத்தில் சமாதானம் நிலவவும், ஆரோக்கியத்திற்கு இருதய அடைப்பு உள்ளதால் அந்தோனியார் கிருபையில் அந்த அடைப்பு விலக வேண்டியும், பாக்கியம் உடல் சுகம் வேண்டியும், சந்தோஷ் வெளிநாட்டில் உள்ளதால் உடல் சுகம் வேண்டியும், குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானம் நிலவவும், புஷ்பராஜ் குடும்ப நன்றியாகவும், சிமியோன் ராஜ், ஜோஸ்பின் ராணி, குடும்பத்தில் மரித்த சவரிமுத்து, சவரியம்மாள், ரோஸ்மேரி, அமல்ராஜ், புஷ்பமேரி அவர்களின் ஆண்மையிலை பாற்றுக்காக இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். என் பொருட்டு என் ஊழியன் தாவீது பொருட்டும் நான் எருசலேமை பாதுகாத்து விடுவிப்பேன். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறைவசனம் 9 11 வரை, 14 21 வரை, 31 36 சற்றல் வரை. அந்நாள்களில் ஆசிரிய மன்னன் எத்தியோப்பிய மன்னனான திராக்கா தனக்கு எதிராய் படை திரட்டி கொண்டு வருவதாக கேள்வியுற்று எசேக்கியாவிடம் மீண்டும் தூதரை அனுப்பி, யூதா அரசன் எசேக்கியாவிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள், எருசலேம் அசிரிய மன்னன் கையில் ஒப்புவிக்கப்பட்டது என்று கூறும் உன் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே. இதோ ஆசிரிய மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்திருப்பதையும் அவற்றை முற்றிலும் அழித்ததையும் நீ கேள்விப்பட்டிருப்பாய். அப்படி இருக்க நீ மட்டும் தப்பிவிட முடியுமா? எசேக்கியா தூதரின் கையிலிருந்து மடலை வாங்கி வாசித்த பின் கோவிலினுள் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார். மேலும் எசேக்கியா ஆண்டவரை மன்றாடி கூறியது, கெருபுக்குள் மேல் வீட்டிற்கும் இஸ்ரேல் கடவுளான ஆண்டவரே, இவ்வுலகத்துக்கு அரசலுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே நீரே. ஆண்டவரே, நீ செவிசாய்த்து கேட்டருளும். என் ஆண்டவரே, உம் விழிகளை திறந்து என்னை நோக்கியருளும். தூதனுப்பி ஆண்டவரே, என்னுள் முல கடவுளை பரிந்துரைக்கும் சனக்கெரிப்பின் சொற்களை கேட்பீராக. ஆண்டவரே, அசீரிய மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான். அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளை நெருப்பிலிட்டு எரித்தனர். ஏனெனில் அவை உண்மை கடவுள் அல்ல, மரத்தாலும் கல்லாலும் மனிதன் செய்தவையே. எனவே அவற்றை அழிக்க முடிந்தது எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே. இப்பொழுது இவன் கையிலிருந்து எங்களை காத்தருளும். இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசுகளும் அறிந்து கொள்ளும். அப்பொழுது ஆமோஸின் மகன் ஏசையா எசேக்கியாவிடம் அலப்பிய சொன்னது, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, ஆசிரிய மன்னன் சனக்கேரியை பற்றி உன் வேண்டுதலை கேட்டேன். அவனுக்கு எதிராக ஆண்டவர் கூறிய வார்த்தை இதுவே, கன்னி மகள் சியோன் உன்னை இகழ்கிறாள், உன்னை பார்த்து நகைக்கிறாள். மகள் எருசலேம் பின் நின்று தலைதாசிக்கிறாள். என்னில் எஞ்சியோர் எருசலேமிலிருந்து வெளியேறுவர். உயிர் பிழைத்தோர் சியோனின் மலையின்று புறப்படுவர். படைகளின் ஆண்டவரது ஆர்வமே இதை நிறைவேற்றும். ஆதலால் ஆண்டவர் ஆசிரிய மன்னனை குறித்து இவ்வாறு கூறுகிறார், இந்நகருக்குள் அவன் நுழைய மாட்டான், அதில் அம்பு ஏய மாட்டான், அதை எதிர்த்து கேடயத்துடன் வரமாட்டான், அதற்கு எதிராக முற்றுகை தளம் எழுப்ப மாட்டான், அவன் வந்த வழியை திரும்பி போவான், இந்நகருக்குள் நுழைய மாட்டான் என்கிறார் ஆண்டவர். இந்நகரை நான் பாதுகாப்பேன், என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் அதை விடுவிப்பேன். அன்றிரவு ஆண்டவர் தூதர் புறப்பட்டு சென்று ஆசிரியரின் பாளையத்தில் 180,000 பேரை கொன்றார். மக்கள் காலையில் எழுந்தபோது அங்கு அனைவரும் செத்து பிணமாக கிடந்ததை கண்டனர். எனவே ஆசிரிய மன்னன் சனக்கெரிபு திரும்பி சென்று நினிவேயில் தகிழ்ந்தான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மாறாத தெய்வம் நீ மட்டும்
இணையில்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையானதொன்று எங்கில்லை. நேற்று என்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். வாழ்க்கைகளை வழங்கால் வசனம் வந்து நம்மில் எங்கும் தங்கும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து வாழி இங்கு அடங்குது வார்த்தை. வாழ்வுடன் வார்த்தை வாழ்க்கைகளை வளர்த்தால் வசனம் வந்து நம்மில் என்றும் தங்கும். பொய்மையிலே விழுந்து கோழியாக நடந்து பொழுதின்று போகுது கழிந்து. உண்மைகளை உணர்ந்து உறுதியுடன் எழுந்தால் ஊதியங்கள் தேவையில்லை நமக்கு. நீ மட்டும் போதும் என் வாழ்வு மாறும்.
வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதியபடி தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவனுடைய வார்த்தைகள் 6 மேலும் 12 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களுக்கு கடித்து குதறிடும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எரிய வேண்டாம், எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகின்றவற்றை எல்லாம் நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவின் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே, ஒரு துறவி ஒருத்தர் இருந்தார். அந்த துறவிக்கு நிறைய சீடர்கள் இருந்தார்கள். அந்த சீடர்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கை முழுமையாக இருப்பதை பற்றி அவர்களுக்கு போதித்து வந்தார். ஒவ்வொரு சீடர்களையும் எழுப்பி இது மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. எதற்காக கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று அவர் கேட்கிறார். அநேக துறவிகள் பதில் சொன்னார்கள், சில துறவிகள் பதில் சொல்லவில்லை. ஆனால் அவர் பதில் சொன்ன எல்லோருக்குமே அது திருப்திகரமாக இல்லை. இறுதியாக அந்த துறவி எழுந்து பதில் சொல்கிறார், விளக்கங்களை அறிவிக்கின்றார். இந்த கேள்வியை நான் உங்களிடம் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எதற்காக கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? நமக்காக உயிருள்ள தெய்வம். வேற? நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த துறவி சொல்றாரு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுவதுமே நம்பிக்கையில் தான் அடங்கியிருக்கிறது. அந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையாக இருக்குன்னா ஆழமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே நம் உலகப் போக்கிலும் மனிதர்களையும் ஏன் உங்களையும் குறித்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஒரு நம்பிக்கை குறித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இத்தகைய நம்பிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா என்று கேட்கும் என்றால் அது கிடையாது. இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் நமக்கு மற்ற நம்பிக்கையோடு வாழ்கின்றார்கள் என்றால் அது நிச்சயமாக அது கிடையாது. கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை வைத்து வாழும்போது அது உண்மையான நம்பிக்கையாக இருக்கின்றது என்று அந்த துறவி அழகாக சொல்கிறார். அப்பொழுதுதான் கடவுளுடைய ஆசிரியும் அருளையும் நிறைவாக பெறுவீர்கள் என்று அந்த துறவி அழகாக அந்த சீடர்களை பார்த்து சொல்கின்றான். பிரியமானவர்களே, இந்த துறவி சொல்வது எத்தனை உண்மையை அடங்கியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதை தான் இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு அழகான ஒரு விளக்கத்தை கூறுகின்றார். இடுக்கமான வாயில் வழியே நுழைவது தான் அல்லது நம்பிக்கையில் முக்கியத்துவத்தை பற்றி அவர் தெளிவுபடுத்துகின்றார்.
நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விவிலியத்தில் பின்னணியில் பார்க்கும் பொழுது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலைப்பொழிவில் இறுதியில் பார்க்கின்றோம். அவர் பலவிதமான போதனைகள் எல்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் இறுதியில் அவர் சொல்கின்ற ஒரு போதனை என்னன்னா, நம்பிக்கையின் அடிப்படையை குறித்து காட்டுகின்றது. இந்த உலகத்தில் இவ்வுலகில் வாழ்கின்ற நம்ம ஒவ்வொருவருமே வாழ்கின்ற பொழுது அது தவறான வழியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நாம் உண்மையிலே வாழ்கின்றோம் என்றால் கடவுள் மீது ஆழமான நம்பிக்கையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அகலமான வாழ்க்கையில் வாழ்ந்தோம் என்றால் கடவுளுக்கு எதிராக வாழ்கின்றோம். அவர்கள் உண்மையாகவே இயேசுவுடைய சீடராக இருக்க முடியாது, அவர்கள் விண்ணரசில் நுழைய முடியாது என்று நம் ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார். பிரியமானவர்களே, இன்னொரு விதத்தில் நாம் பார்த்தோம் என்றால், நாம் இந்த உலகத்தில் இந்த உலகை போக்கிலே நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கடவுள் மீது நம்பிக்கையை வைத்து வாழ்கின்றார்கள். இவர்கள் வாழும் பொழுது இவர்கள் இடுக்கலான வாயில் வழியாக விண்ணரசுக்கு நுழைய முடியும் என்று அவர் தெளிவுபடுத்துகின்றார். பிரியமானவர்களே, நாம் அகலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா அல்லது இந்த உலக போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இடுக்கலான வாயில் வழியாக நுழைந்து கொண்டிருக்கின்றோமா அதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இத்தகைய வாழ்க்கை வாழும்பொழுது உண்மையாகவே ஒரு புது படைப்பாக நாம் வாழ்கின்றோம். அந்த புது படைப்பாக வாழ்வதற்காக தான் இறைவன் நம்ம ஒன்று கூடி அழைத்திருக்கின்றார். பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் என்ற ஒரு நகரில் ஒரு போட்டி ஒன்று நடந்தது. யாரெல்லாம் அதிகமாக கைத்தட்டி இது பண்ணுறாங்களோ, அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் சொல்லி அங்கே அறிக்கையிடுறாங்க. அது ஒரு மேடையில் இது போல் அநேக மக்கள் கலந்துக்கிட்டாங்க. எல்லோருமே இளைஞர்களாக இருந்தார்கள். அநேக பேர் கலந்து கொண்டாங்க. அநேக பேரும் கைத்தட்டினார்கள். ஆனால் பாதியிலே சோர்வடைந்து கைகளை தட்டுவதை நிறுத்தி விடுகிறார்கள். ஆனால் ஒருத்தர் மட்டும் கைத்தட்டி கொண்டே இருக்கிறார்கள். கைத்தட்டிக்கொண்டே இருக்கும் பொழுது அவர்களை மேலே வாருங்கள், உங்களுக்கு நாங்கள் பரிசு வழங்குகிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு அறிக்கையிடுகிறார்கள். ஆனால் எழுந்தது ஒருவர் கிடையாது, மாறாக இருவர். காரணம் என்ன பார்த்தோம் என்றால், அவர்கள் ஒருவருக்கு இடது கையில் கிடையாது, இன்னொருத்தருக்கும் மற்ற கை கிடையாது. ஆனால் அவர்கள் விடாமுயற்சியுடன் அந்த தன்னம்பிக்கையுடன் அவர்கள் கைத்தட்டி கொண்டே இருந்தாங்களாம். எழுந்து நின்ற பிறகு அவர்களை பார்க்கும்போது 20 இருந்தார்கள். அவர்களை பாராட்டினார்கள். இந்த ஒரு செயலில் இருந்தாலும் இவர்கள் கடவுள் ஆசீர்வதித்திருக்கிறார்களே, அதற்கு முழு காரணம் அவர்கள் நம்பிக்கையில் இருந்ததினால்தான். பிரியமானவர்களே, இன்று நாம் ஒன்று கூடி வந்திருக்கின்றோம், இந்த ஆலயத்து வந்திருக்கின்றோம். உண்மையிலே நான் நம்பிக்கையோடு இருக்கின்றோமா? அந்த துறவி கேட்டது போல உண்மையிலே நம்பிக்கையுள்ள விசுவாசத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அந்த இடுக்கலான வாயில் வழியாக விண்ணரசுக்கு செல்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். புனித அந்தோனியாரோட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் அப்படித்தான் வாழ்ந்தார். அவர் சிறு வயதிலிருந்தே ஒரு நம்பிக்கையுடன் விசுவாசத்துடன் வாழ்ந்தார். அதனால தான் இன்றைய வரைக்கும் நாம் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. அதனால தான் அவர் கோடி அற்புதம் என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இத்தகைய சிந்தனை உள்ள மனிதர்களாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நம் உள்ளத்தை பார்த்து கேட்போம், நம் கடவுளை பார்த்து கேட்போம். இறைவா, நான் நம்பிக்கை இல்லாமல் தவறி இருந்திருக்கிறேன் என்றால் என்னை மாற்றும். அந்த அகலமான பாதையிலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்றால் அதிலிருந்து மாற்றும். அந்த இறுக்கலான வாயில் வழியாக ஒரு நல்லதை ஏற்படுத்தும் என்றால் என்னை புது மனுஷனாகவோ ஒரு புது மனுஷனாக மாற்றி இறைவனுக்கு உமக்கு ஏற்ற பிள்ளையாக வாழ்றதுக்கு எனக்கு வரத்தை தாரும் ஆண்டவரே. இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருப்பதை நாங்கள் கருதுகின்றோம். ஆனால் நான் தவறான வழியில் சென்று கொண்டிருக்கின்றேன், நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த நம்பிக்கையை எங்களுக்கு மாற்றி உம்மை ஏற்றுக்கொள்ள மனிதராக மாற்ற எனக்கு வரத்தை தாரும் என்று சொல்லி இந்த கல்வாரி பலியிலே முழுமையுடன் பங்கெடுப்போம். இறைவன் நம்ம எப்பொழுதுமே ஆசிரியம் அருளையும் தருகின்ற இறைவனாக இருக்கின்றார். இறைவனை பார்த்து கேட்போம். இறைவா, இந்த ஒரு நாளை குறித்து மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். நம்பிக்கை உள்ள மனிதனாக மாற்றுங்கள். புனித அந்தோனியாரை போல நானும் மாறுறதுக்கு எனக்கு வரத்தை தாரும் என்று சொல்லி இந்த கல்வாரி பலியிலே முழுமையுடன் பங்கெடுப்போம். இறைவன் நம் நிறைவாக ஆசீர்வதித்து அருளை பொழிவாராக. மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தைய இறைவா, பாவத்தினால் பலவடமடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்று புதுவாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை உம்மிடமிருந்தும் எங்களோடு வாழுகின்ற சகோதரரிடமிருந்தும் பிரித்திட சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து
நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய உதவி செய்ய வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திருச்சபை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணந்தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் அன்பு நிறைந்த வாழ்க்கையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பராமரிக்கும் இறைவா, எங்கள் வாழ்வில் வறுமை, பிரிவினை, துன்பம், கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் புதிய உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடன் வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீங்கள் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவ வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாவிகளை தேடி மீட்க வந்த இறைவா, நாங்கள் எங்கள் பலவீனங்கள் குறைகளை உணர்ந்து திருந்தவும் எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து நன்மை செய்யவும் எல்லோருடன் ஒற்றுமையுடன் வாழவும் அருள் தர வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும் சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும் வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலைவாய்ப்பு பெறவும் ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் பொதுவாழ்வு பெற வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசன்னத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசிரியை வழங்கிட வேண்டும் என்று அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். கண்ணீர் பூக்களை உங்கள் பாதத்தில் காணிக்கையாக்கவே இன்று உம்மை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுமான பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையடத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் துயராக்கப்பட்டும் உம்மை மகிழ்வுக்கும் எங்கள் மனங்களில் காணிக்கைகளை உமக்கு அழித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி
கூறியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர், 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 ஆர்ப்பரிகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. பிரியமானவர்களே, ஒரு அம்மா கோயிலில் போயிட்டு திவ்ய நற்கருணைக்கு முழங்கால் படியிட்டு அதற்கு முன்பாக இப்படியாக வேண்டாங்க. இயேசுவே, என்னுடைய குடும்பங்கள் கஷ்டத்தினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு என்ன ஏது செய்வதுன்னு தெரியாது. என்னுடைய கணவர் குடியினால் மாண்டுகிட்டு இருக்கிறார். எனக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியல. ஆனால் நான் நம்பிக்கையுடன் விசுவாசத்துடன் உம்மை தேடி வந்திருக்கின்றேன். நான் ஒரு இந்து பெண்மணி, ஆனால் இருந்தாலும் நான் உண்மையில் ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இயேசுவே, எனக்கு உதவி தாரும் என்று சொல்லி அந்த பெண்மணி கடவுளிடம் இயேசுவிடம் பாட்டு வேண்டினாராம். பிரியமானவர்களே, கடைசியில் அந்த ஒரு காரியம் நிறைவேறுது. காரணம் அந்த முழு நம்பிக்கை. இன்றைய நற்செய்தியில் நாம் பார்த்தோம், இடுக்கலான வாயில் வழியாக, அதாவது நம்பிக்கை இல்லாமல் வாழ்றதை விட்டுவிட்டு நாம் ஒரு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் சொல்லி இந்த நற்செய்தியில் என பார்த்தோம். அதுபோல நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு நம் கரைப்பட்டு இருக்கின்ற அந்த இதயத்தை அப்புறப்படுத்திவிட்டு இயேசுடைய இதயத்தை நாம் வாழ வேண்டும். இயேசுடைய இதயத்தை நாம் பெற வேண்டும். அதற்கு ஒரே ஒரு காரணம் ஆழமான நம்பிக்கை, விசுவாசம். இது சாதாரண அப்பரசம். இந்த சாதாரண அப்பரசம் இயேசுடைய திருவுடல் திரு ரத்தமாக மாறிவிருக்கின்றது. பிரியமானவர்களே, ஒரு குருவானவர் உங்களிடம் சொல்வார் என்று நினைத்து கொண்டு நீங்கள் மாற வேண்டாம். தனக்கு நம் ஒவ்வொருவரும் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம், திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம். ஒவ்வொருவருமே இயேசுவை அறிந்திருக்கின்ற ஒரு சக்தியை நாம் பெற்றிருக்கின்றோம். நம்ம எல்லாத்துக்குமே அந்த ஒரு வல்லமை உண்டு.
பிரியமானவர்களே, அதை நினைத்து கொண்டு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் பெறும் பொழுது ஒரு முழு இதயத்தோடு ஒரு முழு உள்ளத்தோடு நாம் பெற வேண்டும். நம்பிக்கையை ஆழப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். நாம் வீடு திரும்பும்போது அந்த ஒரு ஜெபம் நிறைவேற வேண்டும். அதற்காக நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி முழுமையுடன் உருக்கத்துடன் இந்த நற்கரை மன்றாட்டுக்கு கடந்து செல்வோம். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமா எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட ஊனம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் இது திரு அவை நினைவு கூர்ந்தல்லும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தல்லும். மேலும் உயர்த்தலும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோலியினுள் ஏற்றலும். நீங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டும் இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாரேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியையே கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருக்குதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம்பிக்கை உள்ளத்தோடும் மற்றவர்களுடன் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர்.
இவர் தரும் விருந்துக்கு நாம் அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திறத்தமனை காத்து நித்திய வழிகளிப்பதாக. ஒரு நாளும் உனை மறவா, திருநாள் தினம் வேண்டும். அருள் தேடும் என் விழிகளுக்கு கருணை மழை வேண்டும். இயேசுவே வாழ்வே, இயேசுவே எந்த நேசரே, என்னோடு பேச வாருமே. ஒரு நாளும் உனை மறவா, திருநாள் தினம் வேண்டும். அருள் தேடும் என் விழிகளுக்கு கருணை மழை வேண்டும். ஆயிரம் ஆயிரம் உறவுகளும் அலையலையாய் வரும் நினைவுகளும், என்னை தேற்றிடும் நிகழ்வுகளும், இறைமகன் உந்தன் உயிர் புகழே. கலங்கரை விளக்கே வா, ஆயிரும் நிலவே வா, கதியென நினைக்கும் அடியவர் மனதில் அமர்ந்திடவே நீ வா. ஒரு நாளும் உனை மறவா, திருநாள் தினம் வேண்டும். அருள் தேடும் என் விழிகளுக்கு கருணை மழை வேண்டும்.
ஒரு நாளும் உனை மறவா திருநாள் தினம் வேண்டும். அருள் தேடும் என் விழிகளுக்கு கருணை மழை வேண்டும். நன்றி மன்றாட்டுக்கள். நன்மை தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேருபகாரத்திற்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்து செல்லும் திருவருட் சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே, இத்திருத்தலத்தின் அன்பர்களே, உபகாரிகளே, உங்கள் அனைவரையும் அமலாசிரம துறவிகள் அன்புடைய சார்பாக அன்போடு இந்த திருத்தலத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். உங்களை அன்புடன் நினைவு கூர்ந்து எங்களது தினசரி ஜெபத்தில் உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய மன்றாட்டுக்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து புனித அந்தோனியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அற்புதமான காரியங்களால் ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். செவ்வாய்க்கிழமைகளில் இந்த திருத்தலத்தில் வழங்கப்படுகிற புனித அந்தோனியாருடைய மந்திரித்த ரொட்டிக்கான செலவில் பங்கு கொள்கிறவர்களையும் குரு மாணவர் நிதி வழங்குபவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். அது சிறிய தொகையாக இருந்தாலும் அதுவும் வரவேற்கப்படுகிறது. பங்கு அலுவலமும் அமர்ந்திருக்கிற சகோதரிடம் அவற்றை செலுத்தி அதற்குரிய ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் வழங்கப்படுகின்ற இந்த அப்பம் முழுவதையும் திருச்சி சூசை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த குடும்பத்தாருக்கு நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் ஜெபங்களையும் நாம் உரித்தாக்கிக் கொள்கிறோம். மேலும் டால்மியாபுரம் அருள்நாள்டு ஆண்ட்ரூ ஜீவா, கருமண்டபம் விக்டர், பெங்களூர் கிறிஸ்டிநாதன், திருச்சி கிறிஸ்டோ சில்வின், இபி ரோடு டாமினிக், லால்குடி டேனியல் சுரேஷ், பொன்மலைப்பட்டி ரூசோ, ஆலத்துடையான்பட்டி ரொசாரியோ ஜென்சி, பிஹெச்எல் சைமன், ஈச்சம்பட்டி அகஸ்டின் செல்லாமேரி, மேலவாழை மெடோனா, லால்குடி மாஸ் ஆட்டோ ஸ்பாட்ஸ், இருங்கலூர் இருதயம், சங்கிலியாண்டபுரம் மோனிகா, மேட்டுப்பட்டி வசந்தி, மாருதி நகர் மணிமேகலை, மாணிக்கபுரம் லாசர், இவர்கள் அத்தனை பேருக்கும் நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ஜெபங்களையும் நாம் உரித்தாக்கிக் கொள்கிறோம். அதேபோல் இந்த வாரம் நமக்கு குருமானவர் நிதி வழங்கியவர்கள் திருவானை கோவில் அருண், வரகநேரி ரிச்சர்ட், கருமண்டபம் டேவிட் ரவிச்சந்தர், பாலக்கரை மெர்சி, காட்டூர் பால்ராஜ், பொன்மலைப்பட்டி சார்லஸ் விண்ணரசி, ஸ்ரீரங்கம் ஆண்டோ ராயல், மேல்வாளை மெடோனா, வரகநேரி ஜான் அலெக்ஸ், திருச்சி சூசை, லால்குடி லயோலா மார்கரெட், தனமணி காலனி லூர்தராஜ் பீட்டர், கடலூர் ஸ்டீஃபன், சங்கிலியாண்டபுரம் மோனிகா, மேட்டுப்பட்டி வசந்தி, மாணிக்கபுரம் லாசர், இவர்கள் அத்தனை பேருக்கு நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ஜெபங்களையும் நாம் உரித்தாக்கிக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தற்போது நேரலையாக எடுக்கப்படுகின்ற இந்த திருப்பலி நேரலையை
மாலை 4 மணிக்கு இணையதளத்தில் யூடியூப்பில் ஆண்டனி ஷ்ரைன் அமலாசிரம் மற்றும் பவர் ஆஃப் காட் என்ற முகவரியில் ஒளிபரப்பப்படுகிறது. அதனை பார்த்து இணைந்து ஜெபியுங்கள். அதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குறியிலே கடந்த வாரம் அறிவித்தது போல இன்று நமது திருமண மண்டபத்திலே 10 மணி முதல் 1 மணி வரை இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இரத்த அழுத்தம் மற்றும் இரத்தத்தில் சர்க்கரை அளவு பரிசோதனை செய்து ஆலோசனை வழங்கப்படும். மேலும் கண் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் மருத்துவ பரிசோதனை மற்றும் ஆலோசனை செய்யப்படும். எனவே இந்த முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருப்பலி முடிந்து அதை சென்று பார்க்கிறவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களிலும் கண்களும் உண்மையே நம்புகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றுக்கு உணவளிக்கின்றீர். திருப்பாடல் 144. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊற்றம் பெற்ற புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பராக. நோயாளிகளுக்காக ஜெபம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கின்ற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெபத்தோழமை வாய்ப்புக்காக போற்றுகின்றோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என்று சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம்பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிக்கொள்வாராக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துகளிலிருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளின் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழி தவறவிடாதேயும். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீ இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும், இன்னும் பல்வேறு இல்லங்கள், மருத்துவமனைகளிலே வேதனைப்பட்டு குணம் பெற எங்கும் உமது அடியார்களையும் கண்ணோக்கி அருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்தருளும். உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தையும் தந்தருளும். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயரின் மகிமை இவர்களிடம் விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும். இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வானம் திறந்து என் புறா போல
நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் நின்றும் பாக்கியம் பெற்ற தூயவரான அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேசத் தந்தையே, இதோ பக்தர்கள் ஆகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்துக்கு உறைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய அந்த நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வல்லலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இன்று எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை கிடைக்கப் பெற்று நாங்கள் இன்று உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதில்லை என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அறிந்து கொடுத்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் முழனி, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி புனித அந்தோனியார் வழியாக ஆசிரும் அருளும் தருவாராக. ஆமென். சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. திரு எண்ணெய் மந்திரித்தல். அனைத்தையும் உமது மகிமைக்காகவே படைத்த எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உமது வார்த்தையால் யாவும் புனிதமடைகின்றன. நீர் படைத்த இந்த எண்ணெயின் மீது உமது வல்லமையான ஆசியை நிறைவாக பொழிந்து அர்ச்சித்து புனிதப்படுத்தி அருளும். உமது திருவுளத்துக்கேற்ப இப்புனித எண்ணெயால் பூசப்படும் யாவரும் உமது அருளையும் ஆரோக்கியத்தையும் பெற்று உடல் உள்ள ஆன்மீக நலன்களை பெற்று நலமுடனும் வளமுடனும் அன்புடனும் அமைதியுடனும் மகிழ்வோடும் மன நிறைவோடும் வாழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புதுமை வள்ளலே, புனித அந்தோனியாரே, உம் புகழ் பாடும் பக்த குரல் கேட்டிடுவாயே, எந்தன் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வள்ளலே, புனித அந்தோனியாரே.
ஒளிரக் கண்டோம். பாரும் எங்கள் நெஞ்சமே, உன்னிடமே தஞ்சமே. பாரும் எங்கள் நெஞ்சமே, உன்னிடமே தஞ்சமே. தேடும் உள்ள அமைதிதனை தந்திடுவாயே நீ. தேடும் உள்ள அமைதிதனை தந்திடுவாயே நீ. புதுமை வல்லலே புனித அந்தோனியாரே, உன் புகழ் பாடும் பக்த குரல் கேட்டிடுவாயே. எங்கள் குறைகளெல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோனியாரே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.